This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடியே 48 நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள பதிவா இந்த பதிவு இருக்க போகுது. தைப்பூசம்ங்கிறது பூசம் நட்சத்திரத்தோட தொடர்புடைய தமிழ் மாதமான தையின் தொடக்க முழு நிலவு நாள்ல அனுசரிக்கப்படும். 2025ஆம் ஆண்டுக்கான தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி வியாழன் அன்னைக்கு கொண்டாடப்படும். தை மாதம் வரும் பௌர்ணமி திதியை தான் தைப்பூசமா நம்ம கொண்டாடுவோம். இது ரொம்பவும் மங்களகரமான மற்றும் கருணைக்குரிய நாளாகவும் கருதப்படுது. தைப்பூச முகூர்த்தம் அதாவது பூச நட்சத்திரம்ங்கிறது பிப்ரவரி 10ஆம் தேதி 2025 அன்னைக்கு மாலை 6:01 தொடங்கி 11ஆம் தேதி பிப்ரவரி 2025 அன்னைக்கு மாலை 6:34 மணிக்கு முடிவடையும். இந்த தைப்பூசம்ங்கிற சொல் 2 தமிழ் வார்த்தைகளின் கலவையாகும். தை இது திருவிழா கொண்டாடப்படும் தமிழ் மாதத்துடைய பெயர். பூசம்ங்கிறது அந்த நாள்ல வானத்துல உயர்ந்த நட்சத்திரமா திகழக்கூடிய நட்சத்திரத்தின் பெயர். நம்ம முருகப்பெருமான் பார்வதி தேவியால வழங்கப்பட்ட வேலுங்கிற தெய்வீக ஈட்டியால அரக்கன் சூரபத்மனை வென்றத நினைவு கூறும் திருவிழா. இந்த தைப்பூசத்துக்கு முன்னதாவே நம்ம விரதம் இருக்க துவங்கணும்னா எந்த நாள்ல இருந்து விரதம் இருந்தா 48 நாள் நம்ம நிறைவு செய்யலாம். இல்லனா 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு, விரத நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம செய்யக்கூடாதுன்னு ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை முருகருக்கான விரதத்தை துவங்கினா தைப்பூசம் அன்னைக்கு 48 நாள் விரதம் இருந்த பலனை நாம பெறலாம். 48 நாள் நம்மளால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம். அதுக்கு வரக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி இந்த விரதத்தை துவங்கும் போது தைப்பூசம் முடியும் போது நமக்கு 21 நாட்கள் கணக்கு வரும். இந்த 48 நாட்கள் முருகனை நினைச்சு நீங்க விரதம் இருந்து தைப்பூச தினத்தன்னைக்கு முருகப்பெருமான போய் தரிசனம் செஞ்சு வந்தாலே வாழ்க்கையில இருக்கிற மற்ற நாட்கள் நீங்க கவலைப்படவே தேவை இருக்காது. அந்த முருகப்பெருமானே நம்மோட வாழ்க்கையில பயணிப்பார். நமக்கு எது சரியானதோ அந்தந்த நேரத்துல அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்து நமக்கு எப்பவுமே துணையா இருந்து அரணாவும் இருப்பாரு. இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ரொம்பவும் கடுமையான விரதத்தை மேற்கொள்ளணுமான்னு கேள்வி வரும். தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சு முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வீட்டுல விளக்கேத்தி பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் வச்சு இப்படி எல்லாம் விரதம் இருந்தாதான் பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. உங்களால இதெல்லாம் செய்ய முடியும்னா தாராளமா செய்யலாம். இல்லனாலும் இதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா தினமும் வேலைக்கு போறவங்க, குழந்தைகளை வீட்டெல்லாம் கவனிக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. சில பேருக்கு இவ்வளவு விஷயங்களையும் கடைபிடிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காதுங்கிறவங்க என்ன செய்யணும்னு பாக்கலாம். வீட்டுல சுத்தபத்தமா இருக்கலாம். நம்மளால முடிஞ்சது அது கண்டிப்பா எல்லாருமே செய்யணும். தினமும் குளிச்சு முடிச்சிட்டு ஓம் சரவண பவங்கிற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசி நம்முடைய அன்றாட வேலைகளை நம்ம துவங்கலாம். இதெல்லாமே செஞ்சாலே